ஹாய். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அக்கா. அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு 11 ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் 6 ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே ஃபேப்ரிக் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். மீதி 5 குர்தீஸ் வந்து அவங்களே ஃபேப்ரிக் வந்து அனுப்பிட்டாங்க. மெஷர்மெண்ட் ட்ரெஸ் இது எல்லாமே சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்கு மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வைடாக, ஷோல்டர் வந்து சின்னதாக வர மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெக் பேட்டர்னும் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஜார்ஜெட்டில் ப்ளெயினாக வந்து டாப்பு, பாட்டம் 2மே வந்து பாட்டம் வந்து நம்ம க்ரேப்பில் பண்ணியிருக்கோம். டாப் வந்து ஜார்ஜெட்டு க்ரேப் லைனிங்கோட, ஸ்லீவுக்கு வந்து லைனிங் இல்லாமல் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க நெக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏதாச்சும் வந்து ரொம்ப ப்ளெயினாக இல்லாமல் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நெக்குக்கு வந்து சிம்பிளாக அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு, அண்டு பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் கேட்டிருந்தாங்க. நான் சேம் அதே மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இது நான் வந்து இப்போ சாம்பிள் ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க நல்ல வைட் நெக்குங்கிறதுனால பேக் ரோப் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் சாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம அனுப்பிடலாம். ஸோ அவங்க போட்டு பார்த்துட்டு ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம ரிமைனிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.